நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று. என்ன அப்படின்னா, தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். பொங்கலோ பொங்கல் அப்படின்னா சொல்லி கொண்டாடணும் இல்லையா? நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள், பொங்கல் திருநாள். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. வீட்டிலலாம் பொங்கல் செஞ்சீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? இந்த தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரங்களில் சில அறிஞர்கள் இன்னும் சொல்கிறார்கள், இது தமிழ் புத்தாண்டு கூட என்று கூட சொல்கிறார்கள். ஆக தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பல வகையான கலாச்சாரங்களுக்கெல்லாம் முதன்மையான கலாச்சாரம். நம்முடைய தமிழ் மொழி என்பது பல மொழிகளுக்கு ஒரு தாய்மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெருமைகளெல்லாம் கொண்ட அந்த மொழியிலே, அந்த மொழியை நாம் கற்று நம்ம தெரிந்து கொண்டு நாம் தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு தமிழ் கலாச்சாரத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஆனந்தம் இல்லையா? அதை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். இதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் முடிகிற விழாவும் கிடையாது இந்த விழா, அப்படி இல்லையா? இன்னையிலேருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டாடுவோம். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல்னு சொல்லிட்டு அது ஒரு உழவர் திருநாள், அப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விழாக்கள் நம்ம கொண்டாடுகிறோம். ஆக ஒரு வாரத்திற்கு மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். ரொம்பவே நம்முடைய கலாச்சாரத்தை நினைவுபடுத்தி, அதை மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதனால் பல நேரங்களில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், இல்லை அதை பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டோம் அப்படின்னா அது சரிபட்டு வராது. இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத உணர வேணும். இப்போ நம்முடைய தொலைக்காட்சியில் பல விளையாட்டுகள், சின்ன நம்முடைய சின்ன விளையாட்டுகள்லாம் எவ்வளோ விளையாண்டுருப்போம் சின்ன வயசில். அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? வெறுமனே ஒரு நிகழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவா? அல்ல, மாறாக அதை மீண்டும் நினைவுபடுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் பாரம்பரியம். நம்முடைய மரபு, நம்முடைய பாரம்பரியங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து பாதுகாத்து கொடுக்க வேண்டும். என்னோட அந்த கலாச்சாரம் முடிஞ்சிருச்சு, என்னோட இது எல்லாமே நிறைவுறுது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? பல நேரங்களில் இன்றைக்கி அதை பற்றி விழிப்புணர்வும் அதிகமாக தேவை. அதுக்கு தான் நான் எப்போதுமே பல தடவை சொல்வேன், தங்கிலீஷ், தமிங்கலம் அதை எப்போதுமே ஊக்கப்படுத்தக்கூடாது. அதை எந்த ஒரு சூழலிலும் நியாயப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? எப்பொழுது அந்த தமிங்கலம் வருகிறதோ அப்பொழுது ஒரு மொழிக்கான அழிவு ஆரம்பமாகிறது. புரியுதுங்களா? அதை எப்பொழுது ஊக்கப்படுத்தாதீங்க. குழந்தைங்க செய்கிறாங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், தப்பு இப்படி பண்ணாத, தமிழ் மொழியை தமிழால் எழுது, தமிழால் பேசு என்று சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்கள். ஆங்கிலத்தை கலந்து பேசினால்தான் மதிப்பும் மரியாதையும் வரும்னா அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை நமக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அது வேறு மொழி, அது வேறொருடைய மொழி. என்னுடைய மொழி தாய்மொழி, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நான் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாத்து கொடுக்காமல், அடுத்த தலைமுறையினருக்கு பாதுகாத்து கொடுக்காமல் நான் அழிவுக்குரிய நிலையை நானே உருவாக்கினேன் என்றால் அவருடைய அழிவுக்கு நான் தான் காரணம், இந்த தலைமுறை தான் காரணம். அந்த பழி பொறுப்பை நாம் தான் ஏற்க வேண்டும். சரிங்களா?
அதனால் இதை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவையான ஒன்று. சரிங்களா? உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லா எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி எப்பொழுதும் போல் என்ன நம்ம ஒரு சொல்ல மனப்பாடம் செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். தாறு 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 இடையின தாறு. இடையினம்னா ஏற்கனவே போனதை சொன்ன இல்லையா, இடையினம் சின்னதாக போடுவோம் இல்லையா, ரூ அதான் தாறு. அப்படின்னா என்ன? தேவதாறு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதே போல் தாறு அப்படின்னா என்ன? வல்லின ரூ. வல்லினம் பெரிய ரூன்னு சொல்கிறோம். வல்லின ரூ. தாரு அப்படின்னா என்ன? குலை அங்குசம். 2 அர்த்தங்கள், 2 பொருட்கள். குலை அல்லது அங்குசம். குலைனா தெரியும், வாழைத்தாரெலாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்த முடியாது, குலை. அதனால் இதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். தாறு தாறு இதை பயன்படுத்துங்க, சொல்லிக் கொடுங்களுடைய குழந்தைகளுக்கு. இந்த சொற்களை நாம் அதிகமாக பேச பயன்படுத்தும் பொழுது தான் அந்த மொழிக்கான அர்த்தம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் நம்முடைய தாய்மொழி, தமிழ் வாழ்க. அனைவருக்கும் மீண்டுமாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போய் அன்பர்களை சந்திக்கலாம், உறவாடலாம். முதல்ல யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே வந்துட்டார். ஓகே, இங்கே தான் கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஸோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி ஃபாதர், மிக்க நன்றி ஃபாதர். அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃபாதர். என் பேர் ஆரோக்கியராஜ், RR நகர் பங்கு, தூய வேளாங்கண்ணி ஆரோக்கிய எண்ணெய் பங்கு. என்னுடைய அப்பா பேர் சேவியர், அம்மா சகாயராணி. என்னுடைய மனைவி பேர் அல்போன்சா, என் பையன் பேர் ஆண்டனி பால். நான் ஒரு தனியார் தொழில் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃபாதர். எந்த மறை மாவட்டம் நீங்க? நாங்க மதுரை உயர் மறை மாவட்டம், RR நகர் பங்கு, தூய வேளாங்கண்ணி ஆரோக்கிய எண்ணெய் பங்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில என்ன சொல்லுவீங்க ஃபாதர்? ஒரே வரியில எல்லாம் சொல்லிட முடியாது ஃபாதர், நிறைய சொல்லணும். நிறைய சொல்லுங்க. சர்ச்சுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்தே மாதா டிவியை பார்த்துக்கலாம். சர்ச்சுக்கு போனா ஒரே ஒரு மாஸ் தான் பார்க்க முடியும். நம்ம டிவியில வந்து மாஸ் நிறைய பார்க்கலாம். அப்புறம் வெளியூர் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் வந்து நாங்க போக முடியாத ஊர்களில் இருக்கிற சர்ச்சுகள் எல்லாம் நீங்க நேர்ல காட்டும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் விதவிதமான வழிபாடுகள் நல்லா இருக்கு ஃபாதர். குறிப்பா வந்து நற்கருணை ஆராதனை வந்து எல்லா நேரத்திலயும் நமக்கு கிடைச்சிடாது. நம்ம பங்கு கோயில்ல வைக்கிற அன்னைக்கு நமக்கு போக தோது இருக்காது. ஆனா மாதா டிவி இருக்கிறதுனால நற்கருணை ஆராதனை பாக்குறதுக்கு வசதியா இருக்கு. மாதா டிவிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி ஃபாதர். நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வரப்பிரசாதம் ஃபாதர். சரி, ஆனா நேர்ல பூசை பாக்குற மாதிரி இருக்காது இல்லையா? என்னதான் டிவியில பார்த்தாலும் ஆக்சுவலா நம்ம நேர்ல தான் பார்க்கணும். முடியாத பட்சத்துல, உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து கொரோனா சீசன்லாம் கோயிலுக்கே போக முடியல அப்படின்னும் போது ஓகே. ஆனா என்னால கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லும்போது கோயிலுக்கு போய்த்தானே ஆகணும். ஆமா, நான் பங்கு கோயிலுக்கு போகலைன்னா குற்றம். இப்ப எங்க அம்மாச்சியால போக முடியலன்னா அது வந்து அவங்க மாதா டிவி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தவறா புரிந்து கொள்வாங்க. நீங்க ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணிக்குவாங்க, அதே தவறா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, அது மட்டும் தான் சொன்னார், அது கூட ஃபாதர் ஒன்னும் சொல்ல, சரியா தானே தலையாட்டினார் அப்படின்ட்டுருவாங்க. இல்ல தப்பு ஃபாதர். கோயிலுக்கு போறது கண்டிப்பா போயே ஆகணும். மாதா டிவி வந்து நமக்கு கோயிலுக்கு அடுத்தபடியா ஒரு ஒரு உதவியா இருக்குது. வெரி குட் வெரி குட். சோ வீட்ல எல்லாரும் சேர்ந்து எந்த நிகழ்ச்சியை பாப்பீங்க? வீட்ல எல்லாரும் சேர்ந்து மாதா டிவில பாக்குறது அந்த மார்னிங் மாஸ் ஒண்ணுதான் என்னால பார்க்க முடியும் ஃபாதர். நான் 8 o'clock டியூட்டிக்கு வந்துருவேன் நானு. ஓ சூப்பர் சூப்பர். மற்றபடி ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டுல இருந்து அவங்க பாப்பாங்க ஃபாதர். சரி 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 சரி. உங்க மாதா டிவில இருந்து என்னென்ன விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் மதுரையில ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க எங்க ஓனர் அம்மா என்னை வந்து ஜெபமாலை செய்ய சொல்லி அறிவுறுத்துவாங்க. அவங்களுக்கு அடுத்து என்னை ஜெபமாலை செய்யறதுக்கு தூண்டுனது நம்ம மாதா டிவி தான் ஃபாதர். சூப்பர், அருமை. காலையில நான் இந்த ஜெபமாலை நிகழ்ச்சியை போட்டு விட்டுட்டு தான், ஆனா நான் உட்கார்ந்து ஜெபமாலை சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. நான் வீட்டுல என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே வந்து நான் டிவியோட சேர்ந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான்.
என்னென்ன ஒரு சில பண்புகள் ஜெபமாலை கத்துக்கிட்டீங்க, என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்புகள் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா மாதா டிவில இருந்து? சொல்லலாம் ஃபாதர். இப்ப வந்து நம்ம மாஸ் முடிஞ்ச உடனே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நிகழ்ச்சியோட தலைப்பை மறந்துட்டேன். கடவுள் வணக்கம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோவை பத்தி ஒரு நாளைக்கு எடுத்துரைச்சு பேசுனாங்க. அப்புறம் வந்து மனைவி அன்பு செய்யறத பத்தி அவங்க எடுத்துரைச்சு பேசுனாங்க. அப்புறம் பூசையில வந்து ஃபாதர் சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு போயிட்டு வீட்டுல போய் கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அப்புறம் குறிப்பா கோயிலுக்கு பைபிள் எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படிங்கறத ஒரு நாள் சுட்டி காட்டி சொன்னாங்க. நம்ம செஞ்ச இதெல்லாம் வந்து உறுத்துது ஃபாதர். அப்படியே நம்மளே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருக்கு ஃபாதர். சூப்பருங்க, ரொம்ப அருமையா எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் சொல்றீங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க என்னென்ன திட்டமிட்டு செய்யறோமோ அதெல்லாம் உங்களை போய் சேர்ந்து இருக்கு, உங்களை தூண்டி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கடவுளுக்கு நன்றி செலுத்துறோம். சரி, அவங்களாம் அவங்க மனைவி, உங்களுடைய பையன், அப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரிங்களா? கண்டிப்பா ஃபாதர், கண்டிப்பா ஃபாதர். இன்னொரு நாள் குடும்பத்தோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? சரிங்க ஃபாதர், சரிங்க. சரி, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. சொல்றேன் ஃபாதர். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நமது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்க பங்கு ஆலயத்திலையும் சமத்துவ பொங்கல் வச்சிருக்கிறோம். பொங்கல் திருநாள் அன்னைக்கு எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுனால. மீண்டுமாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும், ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. நன்றி. மிக்க நன்றி ஃபாதர், மிக்க நன்றி. மதுரை உயர் மறை மாவட்டத்தில் விருதுநகர் பங்கிலிருந்து ஆரோக்கியராஜ் அவர்கள் பேசினாங்க. எவ்வளோ அருமையாக பேசினாங்க, எவ்வளோ காரியங்கள் சொன்னாங்க. கேட்க கேட்க மிகவும் இனிமையாக இருந்தது. அப்படியே சொல்வதெல்லாம் அப்படியே அனுபவித்து பேசினார். உண்மையிலேயே மக்கள் அந்த அளவிற்கு மாதா தொலைக்காட்சி வழியாக பலவித நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லா புகழும் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், சரிங்களா? அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? ஓகே, கூப்பிட்டாச்சு. ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க. வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறோம். உங்களை இந்த நாள்ல சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சரி சரி சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. அம்மா பாக்கியமேரி. நான் கியூபர்ட் ஆண்டனி பீட்டர். தம்பி ராபர்ட் பாலதேவன். என்னோட மனைவி சுமித்ரா. இது அக்கா பொண்ணு ரைசியா. இது வந்து என் பொண்ணு மிஷல் ஜோசி. பையன் ஜோயல் செபாஸ்டின். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ஊரப்பாக்கம், அந்தோனியார் ஆலயம். ஊரப்பாக்கம் அந்தோனியார் ஆலயம். சரி சரி, செங்கல்பட்டு மறை மாவட்டமா? சூப்பர். சோ மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன தோணும் உங்களுக்கு? இல்லத்தில் ஒரு ஆலயம். இல்லத்தில் ஒரு ஆலயமா? ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? டெய்லி காலையில எழுந்த உடனே நாங்க கடவுளை நம்ம பார்ப்போம் ஃபாதர். காலைல கடவுள் நம்ம பார்த்துட்டு தான் வேலைக்கு போவோம். நல்லா இருக்கும். ஃபாதர்லாம் சின்ன குழந்தைங்களா இது சொல்றாருல்ல ஃபாதர், கதைலாம் சொல்றாருல, அதெல்லாம் நான் கேட்பேன். அதை கேட்கும் நானே குழந்தையா மாறிடுவேன். திருக்குறள் ஒரு ஃபாதர் சொல்றாரு. ஆமா, திருக்குறள் நல்லா இருக்கும். திருக்குறளை பத்தி அதுவும் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஃபாதர் சிங்கராயன் ஃபாதரும் நல்லா கதைலாம் சொல்லுவாரு. அந்த கதைலாம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எந்த டென்ஷன் அந்த கூட மறந்துடும். அதெல்லாம் ஆராதனை எல்லாம் பார்ப்போம். ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும். திருப்பலி பார்ப்போம், 1 மணி திருப்பலி கண்டிப்பா ரொம்ப ஆசீர்வாதம். குழந்தைங்களுக்கு கண்ணான கண்மணிகள் எல்லாம் பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க. சரி, சோ மாதா டிவியை பார்க்கும்போது என்ன ஒரு மனநிலை, என்ன உணர்வு ஏற்படும் உங்க எல்லாத்துக்கும்? அமைதி ஏற்படுது, அமைதி, ஒரு சந்தோஷம். சரி சரி, நீங்க சொல்லுங்க. பேசாமலே இருக்கிறாங்க. ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். 11 o'clock அப்படின்னு டைம் சொன்னாலே எனக்கு ஆராதனை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். வெரி குட்.
ஆராதனை விடாம பார்ப்போம், ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் ஆராதனை. சரி. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஃபாதர். ஹாய் குட்டீஸ். எல்லாம் என்ன பிஸியா இருக்கிறாங்க. பாப்பா சொல்லுங்க, நீங்க மேல நிக்கிறீங்களே. ஃபாதர் கடவுள் வணக்கம் நல்லா இருக்கு ஃபாதர். காலையில அத பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாம். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7th. சோ மாதா டிவிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஃபாதர். ஸ்டடீஸ் மூலமா கத்துக்கிறதோட மாதா டிவில இருந்து இன்னும் நிறைய கத்துக்கிறோம். வெரி குட் வெரி குட். குட்டி பாப்பா பாட்டு பாடுறீங்களா? கேட்க போறா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். பாடுங்க. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முகமான மகனை நடமாட வைத்தார், கடலில் தவித்த கப்பலை காத்தார், முடமான மகனை நடமாட வைத்தார், கடலில் தவித்த கப்பலை காத்தார், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தார், உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சூப்பர். அருமை அருமை அருமை. மிக சிறப்பு. சோ பாத்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தொலைக்காட்சியினர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ நல்லா கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தை பண்பாட்டை எப்போதும் விட்டுறாதீங்க. தமிழ் மொழியை எப்பொழுதும் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நம்முடைய குழந்தைகளுக்கு அதுதான் முக்கியம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கடவுள் நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி. ஓகேங்களா? நன்றி. பாக்கியமேரி அம்மா உங்களுடைய குடும்பத்தினரோடு அப்படியே சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக சிறப்பாக பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு குடும்பம். எவ்வளோ விஷயங்கள் அவங்களும் சொன்னாங்க. கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு அன்பரை சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க. கட்டாயமா நீங்கள் பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. கூப்பிடலாமா அவங்கள? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் தான் ஃபாதர். நீங்க நலமா? நாங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் திருநாள் இன்னைக்கு ரொம்ப அருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் உங்களை சிறப்பான அழைப்பாளராக மக்கள்லாம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ உங்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை, ஏன்னா உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். உங்க எல்லாரையுமே தெரியும். யூஸ்வலாக நிகழ்ச்சியில் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கன்னு கேட்பேன். ஆனால் உங்களை அறிமுகப்படுத்த தேவையே இல்லை. எல்லாரையுமே தெரியும். அப்பாவை தெரியும், அம்மா அவங்கள தெரியும், அசோக்கு தெரியும், எல்லாரையுமே பார்த்துருக்குறாங்க. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தான் மக்களுக்கு தெரியாது. சென்னையில் எங்க இருக்கிறீங்க நீங்க? சென்னையில டி நகர்ல இருக்கோம். டி நகர்ல இருக்கிறீங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பக்கம்தான். நமக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பக்கம்தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. 5 நிமிஷத்துல வந்துடலாம் ஃபாதர். ஆமா. ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் அருமையாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இயற்கை மருத்துவம்னு அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க. மக்கள் நிறைய உங்களை கால் பண்ணி பேசுவாங்க. முதல்ல உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மாதா டிவி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் என்ன தோணும்? ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. மாதா தொலைக்காட்சினாக்க உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தாய் வீடுன்னு சொல்லுவேன்.
சூப்பர் சூப்பர். எப்படி கேட்டா, ஒரு குழந்தை பிறந்து அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் ஒண்ணுதான். அந்த குழந்தை நல்லா வளரணும், நல்ல பண்பா இருக்கணும், நல்ல பக்தி இருக்கணும், நல்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வளரக்கூடிய சூழல் இன்னைக்கு கண்டிப்பா தேவைங்க. அந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் நீங்க மாதா தொலைக்காட்சியில கொடுக்கறது மக்களுக்கு மிக மிக அவசியம். அதனால இத பார்த்து கத்துக்கிட்டாலே ஒரு குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து அது சிறப்பா வளர்ந்து படிச்சு வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் பண்போட கத்து கொடுக்குறீங்க. மாதா தொலைக்காட்சி உலகத்துல ஒன்னே ஒண்ணுதாங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, உலக தமிழ் மக்கள் அனைவரையும் இணைக்கும் ஒரே சேனல் மாதா டிவி சேனல், மாதா தொலைக்காட்சி. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. அசோக் நீங்க சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய அந்த தலைப்பு இல்லந்தோறும் இறையாட்சி அப்படின்றத அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க ஃபாதர். அதாவது ஒரு வீட்டுக்கும் நம்மளுடைய அந்த இறை ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய அந்த உத்தமமான பணியை நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி செய்யறாங்க. அது மென்மேலும் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தை கூட சொல்லாங்க ஃபாதர். அதாவது வானம் எவ்வளவு பெருசோ அது போல உலகளாவிய சேனல் தான் மாதா தொலைக்காட்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாதா டிவியில நீங்க ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் கட்டாயமா பார்ப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படும்? அதாவது மக்கள் வந்து எந்த அளவுக்கு கவனித்து எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த வந்ததும் தந்ததும் கடிதங்கள் மூலம் நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா A to Z எழுதி அவ்வளோ டேட் பிரகாரம் டைம் பிரகாரம் நிகழ்ச்சிகள் பேரு அத்தனையும் குறித்து எழுதுறாங்க பாருங்க. அப்போ இந்த மாதா தொலைக்காட்சி மக்கள் மனதுல எவ்வளவு போய் ரீச் ஆகுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறோம் ஃபாதர். அதே போல வயதானவங்களுக்கு இது ரொம்ப 100% யூஸ்ஃபுல். எப்படின்னு கேட்டா நடக்க முடியாது, போக முடியாது. அப்போ அவங்க வீட்டுல இருந்தே நற்கருணை ஆராதனை எல்லா நிகழ்ச்சிகளும் பாக்குறாங்க. அதே போல நீங்க எல்லா ஊர்கள்லயும் எல்லா கோவில்கள்லயும் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்கூடா எடுத்து அது மற்ற ஃபாதர்ஸ் மற்ற பிரேயர்ஸ் மற்ற மக்கள் எல்லாமே காமிக்கும் போது அவங்களுக்கு நேரடியா போய் பார்த்த ஒரு உணர்வு வீட்டுல இருந்து, அதுவும் படுத்த படுக்கையில இருக்கிறவங்களுக்கு கூட 100% நிறைவை கொடுத்து அவங்கள நல்லா இன்னும் தெம்பா வாழ வைக்கக்கூடிய சேனலாக மாதா தொலைக்காட்சி இருக்கு ஃபாதர். உங்களுக்கு வந்து இருக்கிற 2 கண்ணுல வந்து எந்த கண்ணு உங்களுக்கு முக்கியமா நீங்க நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? 2 கண்ணு தான் முக்கியமானது. அது போல மாதா டிவியில வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் எல்லாமே வந்து முக்கியமானதுதான். ஆனா நாங்க வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கிறது, எங்க டைம் ஸ்லாட்டை நாங்க ஒதுக்கி பாக்குறதுன்னு பார்க்கும்போது எதை பார்க்கணுமோ இல்லையோ அந்த வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியை கட்டாயமா நாங்க உட்காந்து பார்க்குற மாதிரி நாங்க டைமை ஒதுக்கி அதை பார்ப்போம். எங்களுக்கு அது ரொம்ப அதிகமா பிடிச்ச நிகழ்ச்சி. ஆனா எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் ஃபாதர். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அசோக் நீங்க சொல்லுங்க. அதாவது ஃபாதர், இப்ப நமக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு டெய்லி காலையில இருந்து இப்ப வெளியே போறோம் வரோம், பேப்பர் படிக்கிறோம், வேலைக்கு போறோம் வரோம், ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம மாதா டிவியில வந்து எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கேட்கும் போது நம்ம மனசுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் போகி மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அந்த எனர்ஜி கிடைக்குது, இறை பக்தி கிடைக்குதுங்க. ஓகே, இறைவன் இருக்கிறார், நம்ம தைரியமா நம்ம வாழ்க்கையை நம்ம மேற்கொண்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு மன தைரியம் மக்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கும் கிடைக்குதுங்க. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பா அழகா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாத ஃபாதர், நலமா அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நாங்க பேசக்கூடிய எங்க பாட்டுன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஹெல்த்தை பத்தி தான் பேசுறோம். நாங்க பேசுறது ஒரு சில நாள்ல பேசிட்டு வந்தாலும் நீங்க வந்து நீங்கள் நலமான நிகழ்ச்சியில ஓவராலா த்ரூ அவுட் உலக மக்கள் அனைவருக்கிட்டையும் நீங்க இந்த கேள்வியை கேட்டு பதில வாங்கி அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்காக முயற்சி எடுத்து வெட்கப்பட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா நீங்க கேள்வி கேட்கறதும் அவங்க பதில் சொல்றதும் அந்த நலமான நிகழ்ச்சியும் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். பொங்கல் செய்தியா யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், அம்மா நீங்க சொல்லுங்க. பொங்கல் செய்தியா மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது பொங்கல் செய்தி மக்களுக்கு. தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், இத வந்து எல்லாரும் சந்தோஷமா இறை பக்தியோட கொண்டாடி நீடூடி வாழ
வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ மகிழ்ச்சி உங்களை அந்த நாளில் சந்திச்சதுல, அதுவும் பொங்கல் திருநாளில் சந்திச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் கூடவே இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு. அதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டோட மாறா டிவி எப்பொழுதும் நிறைய செய்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்காக எங்கள் ஜெபம் உண்டு. உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றிம்மா, நன்றி. நன்றி ஃபாதர். நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, மதுரம் சேகர் அம்மா, அப்பா, அப்புறம் அசோக் எல்லாரையும் சந்தித்தோம் குடும்பத்தோட. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்தது. எவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாங்க. அவங்க ஒரு நாளில் நிகழ்ச்சியில் 5 நிமிடம் அப்படி தான் வராங்க. ஆனால் அதுக்காக நிறைய அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கடின உழைப்பு, அதை தயார் செய்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த மாறா தொலைக்காட்சியை நேசிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெருசு. உண்மைதான் சொன்னாங்க இல்லையா, மாறா தொலைக்காட்சின்னு சொன்னால் வானலாவ பெரியதுன்னு சொன்னாங்கல்ல, அதே போல் தான் அவங்களுடைய மனசும். அந்த அளவுக்கு மாறா தொலைக்காட்சி மிகவும் நேசித்து எந்த அளவுக்கு ஆதரவும் துணையும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துணையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு மாறா தொலைக்காட்சி எப்பொழுதுமே நன்றி செலுத்துகிறது, பாராட்டுகிறது. அவங்களையெல்லாம் பக்கபலமாக வைத்திருப்பதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது மாறா தொலைக்காட்சி. ஆனால் இன்றைக்கி மாறா தொலைக்காட்சியில் பங்கெடுத்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை. தொடர்ந்து இணைந்திருங்கள் மாறா தொலைக்காட்சி. சரிங்களா? இந்த அன்பர்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? எப்படி மக்கள்லாம் ஷேர் பண்ணாங்க, பகிர்ந்து கொண்டாங்கன்னு பார்த்தீங்களா? இதே போல் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குரிய நம்பர் சொல்கிறேன், என்ன அலைபேசி எண் உங்களுக்கு தெரியிருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம். இன்றைக்கி திருப்பலிக்கு போயிருப்பீங்க, உங்களுடைய பங்குகளில் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க, பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, திருப்பலியும் பார்த்துருப்பீங்க, திருவிருந்தும் உட்கொண்டிருப்பீங்க. அப்படி தானே? இறை விருந்து, இறைவார்த்தை விருந்து, அதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 29 முதல் 34 வரை. திருமுழுக்கு யோவான் சாட்சியம் பகரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது என்ன இறைவார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மனப்பாடம் செய்யலாம் நினச்சேன்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 31. அதில் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. இஸ்ரேல் மக்களுக்கு, நான் சொல்கிறேன் திருப்பி சொல்லுங்க, இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றார். ஏன் இது எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, இந்த மண்ணில் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா என்னை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொருட்டு. இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், அவர் எல்லாரிலும் வாழ வேண்டும், அவர்தான். புரியுதுங்களா? நான் மறுகிறிஸ்துவாக இருக்க வேண்டும், என்னை பார்ப்பவர்களும் மறுகிறிஸ்துவாக என்னை பார்க்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் மறுகிறிஸ்து பிறக்க வேண்டும். அதுதான் எல்லாருமே பல நேரங்களில் செல்ஃபிஷாக யோசிக்கிறோம். தன்னை முன்னிலைப்படுத்தணும், என்ன வெளிப்படுத்தணும், என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும், அப்படிதான் இருக்கு. இல்லை, கடவுள் என்னில் வாழ்கிறார், அந்த கடவுளுக்குரிய குணங்கள் என்னில் வாழ்கின்றன, அவரை தான் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம். சரி, இப்போ அந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க. 7358080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நலம் விசாரிக்கிறேன். சரிங்களா? மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, நம்மை காப்பாராக, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் மீண்டுமாக இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம்